நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கணுமா? அதுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? நான் சொல்கிற ஒருத்தர் உங்கள் லைஃப்பில் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு நாட்டுக்கு அடிமையாக ஒரு பையன் போனான். கடைசியில் அந்த சாம்ராஜ்யத்துக்கே அதிபதியாக மாறினான். என்னங்க சொல்கிறீங்க? இது எப்படி சாத்தியம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸை எப்படி கேட்ச் பண்ண பார்த்தீங்களா? சாத்தியமாயிருக்குங்க. ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான். ஆமாங்க, யோசேப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். யோசேப்புக்கு போத்திபார் கிட்ட தயவு கிடச்சிது. சிறைக்கு போனதுக்கு அப்புறமும் சிறைச்சாலை தலைவன் கிட்ட தயவு கிடச்சிது. பானபாத்திரக்காரனை மீட் பண்ண வச்சது, அவங்க கனவுக்கு அர்த்தம் சொல்ல வச்சது, அவனவே யோசேப்பை மறக்கவும் வச்சது, அப்புறம் சரியான நேரத்தில் அவனுக்கு ஞாபகப்படுத்தினது, ராஜா முன்னாடி கொண்டு போய் நிற்க வச்சது, ராஜாவோட கனவுக்கே அர்த்தத்தையும் சொல்லி தீர்வையும் சொல்ல வச்சது, அப்புறம் எகிப்துக்கே அதிபதியாக்குனது. இத்தனைக்கும் காரணம் யோசேப்போட இருந்த தேவன்.